இன்னும் எவ்வளோ தூரமாக நடந்து போகிறது? இங்கே தான் பூட்டிட்டு போயிட்டுருக்க. கொஞ்ச நேரம் பேசாமல் வாயேன். பார்க்கில் போய் உட்காந்து மெதுவாக பேசுவோம், சரியா? கொஞ்சம் ஜூஸ் ஈஸ் வாங்கி கொடுத்தோன்னா வெயிலுக்கு நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். வயிறு கொஞ்சம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். எதுவும் கிடைக்காதா? சரி வா, வெயிலே நடந்து போகலாம். வேற என்ன பண்ணுறது? என்ன கேட்ட? ஐயோ, ஏதோ தப்பாது கேட்டோமோ? ஜூஸுமா ஏதாச்சும் வெயிலுக்கு சில்லுன்னு குடிச்சா நல்லா இதமாக இருக்கும்ல, அதான். அவ்வளோதானே, வா குடிச்சிடலாம். ஓ வா அம்மா, நல்லதாக ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுமா. வா வா போகலாம், உனக்கு பிடிச்சதே வாங்கி கொடுக்குறேன். என்னடி இது, கடை புதுசாக இருக்கே? ஆமாம்மா, போன வாரம் தான் திறந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட இந்த பக்கம் வரும்போது 2-3 தடவை பார்த்தேன். ஆனால் கூட்டமே தான் வர மாட்டேங்குது. அப்படியா? சரி, ஜூஸ் கேட்டீல, வா போவோம். உள்ள கடையில் யாரும் இல்லையா? சொல்லுங்கள் மேம், என்ன வேணும்? அம்மா, ஓனர் இல்லையா கடையில்? மேடம், நான் தான் ஓனர், நான் தான் சர்வெண்ட், ஆலினார். சொல்லுங்கள். என்னப்பா, கடை புதுசாக திறந்துருக்க போல் இருக்கே, எதுவும் ஆஃபர் போட்டிருக்கியா? ஆமாம் மேடம், ஒரு வாரம் தான் ஆகுது. ஆஃபர் அதெல்லாம் இல்லை. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது காசை கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். என்னது, புதுசாக கடை திறந்துட்டு ஒரு ஆஃபர் கூட இல்லையா? ஐயய்யே, நான் கூட ஏதோ ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்தா. சரி சரி, வாடி போவோம் வேறு கடைக்கு. சரிம்மா, அதானே ஆஃபர் இருக்குன்னு ஒன்று கூட்டிட்டு வந்தா என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? சரி வா, வேறு பக்கத்து கடைக்கு போவோம். அதான் போயிட்டு இங்கே யாருமே வர்றதில்ல. பக்கத்து கடையில் பாரு, பை 1 get 1 ஜூஸ் போட்டுருந்தாம்மா. நான் கூட இங்கே பை 1 get 2 அப்படின்னு கொடுப்பான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. சரி வா, அங்கேயே போவோம். என்னது, பை 1 get 1? காலையில் தான் பார்த்தேன், அப்படிலாம் எதுவும் இல்லையே. யார் சொன்னது உங்களுக்கு? அது காலையில், நாங்கள் இப்போ தான் பார்த்துட்டு வர்றோம். அப்படியா? ஐயோ, இப்படி இருந்தால் கடையெல்லாம் வியாபாரம் நடக்காது. ஒழுங்கா ஆஃபரை போடு, அப்போ தான் நடக்கும். ஒரு வாரமாக ஈடான ஓட்டுற, இப்போ தான் நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். அதையும் எடுத்துக்காத. சரி மேடம், என்ன ஜூஸ் வேணும் சொல்லுங்கள். உங்ககிட்ட என்னென்ன ஜூஸ் இருக்கு? அம்மா, அவன் எதை சொல்லுவான், அதுக்கப்புறம் உங்ககிட்ட காசு இருக்காது, பார்த்துக்க. பை 1 get 1 அப்படின்னு சொல்லி 500 ரூபாய்க்கு இதில் போட்டுருவான். அப்படிங்கிறியா? சரி, ஒழுங்கா ஆப்பிள் ஜூஸே சொல்லு, குடிச்சிட்டு கிளம்புவோம். 2 ஆப்பிள் ஜூஸ் தம்பி. ஓகே மேம், ஒரு நிமிஷம் இருங்க, இந்த போட்டு தந்துடுறேன். நல்ல வேலை, ஏதோ சொல்லி சமாளிச்சாச்சு. இந்தாங்க மேடம், 2 ஆப்பிள் ஜூஸ். நல்லா இருக்கு. எவ்வளோ ஜூஸு? ஒரு ஆப்பிள் ஜூஸ் 100 ரூபா மேடம். அப்போ 2க்கு 200 வாங்குவியா? அதான் பை 1 get 1 அப்படின்ட்டீங்களே, அப்புறம் என்ன, 100 ரூபா கொடுங்க போதும். என்னடி, ஜூஸ் ஓகேவா? இப்போ நடக்கலாமா? போகலாம்மா. அம்மா, நாளா கசி போயிட்டு வர சொல்லிச்சேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? முதல்ல வா, பார்க்கில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி யோசிச்சுட்டு போவோம், சரியா? என்னம்மா இப்படி பார்க்கில் வந்து உட்காந்துட்டேன்? இங்கே வாடி, 2 நிமிஷம் உட்காரு முதல்ல. அந்த பையன் கொண்டா. இந்த அப்படி. அம்மா, என்னென்ன தான் எடுத்து போட்ட? இன்னும் ஜாஸ்தி எடுக்க முடியல. அதுக்குள்ளே தான் அவன் டப்பக்கு திரும்புறானே. இந்த பக்கம் பார்த்து போகிறதுக்குள்ளே திரும்பிடுறான். என்னதான் அவசரமா அவனுக்கு? கொஞ்சம் மெதுவாக தான் எடுத்து கொடுத்தா என்னவோ. என்னடி, 2 தான் எடுத்து போட்டிருக்கேன். போட்டு பவுடர்டாப்பா, அவ்வளோதானா? அதுதான் இங்கே கவரிங் நெக்லஸ்லாம் இருந்துச்சு, அப்படியே எடுத்து டக்குன்னு போட வேண்டியது தானே? அட, நீ வேறமா தான் சொன்னேனே, அவன் வேக வேகமாக எடுத்து கொடுக்குறான் அப்படின்ட்டு. எடுத்தேன், கவரிங் நெக்லஸாக எடுத்துருக்கலாம்ல இந்த டப்பாவுக்கு பத்தலா. பாரு, இதை வச்சு என்ன பண்ணுறது? அம்மா, எனக்கு வேணும்மா. இதில் பவுடர் அடித்தா தான் நல்லா பளபளன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு இதில் தானே அடிப்பாங்க, அதனால தான் இதை எடுத்து போட்டேன். அந்த நார்மல் 10-15 போட்டால் 10 நாள் கூட வர மாட்டேங்குது. இதுக்குள்ளே பவுடர் போட்டு அப்படின்னா ஈஸியாக இருக்கும் தடவுறதுக்கு. சரி விடு, எதுக்கோ யூஸ் ஆகுதில்ல. சரி, உள்ளே எடுத்து போடுமா, யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க. சரி, இந்த பையப்படி 2 நிமிஷம் இங்கே ஏறி ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போட்டு வந்துடுறேன், சரியா? சரிம்மா, சீக்கிரமா வந்துடுறேன். ஏத்தா, நீ கொஞ்சம் நேரம் உட்காரவா, யாராச்சும் வராங்களா என்ன? இல்லை நீங்கள் உட்காருங்க. எங்கள் அம்மா தான் உட்காந்துருக்காங்க, அவங்க பக்கத்தில் போயிருக்காங்க. சரி. ஹலோ, என்னங்க, எங்கே இருக்கீங்க? நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பார்க்கில் வந்துட்டேன். பார்க்கில் நீங்கள் சொன்ன பெஞ்சில் தான் உட்காந்துருக்கேன். ஆமாம், ஊரில் இருந்துட்டு நகை பணம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையில் போட்டு அள்ளி கொண்டு வந்துட்டேன். நீங்கள் சீக்கிரமாக வாங்க, சரியா? நான் உங்களுக்காண்டி இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 கோடியா? அடேங்கப்பா.
அப்படியா? வர கொஞ்சம் லேட் ஆகுமா? சரி சரி, நான் வெயிட் பண்ணுறேன். அதனால என்ன இருக்கே, இங்கே பெஞ்சிலேயே உட்காந்துருப்பேன். சரியா? ம். என்னம்மா தனியாக உட்காந்துருக்க? உங்கள் அம்மா வர்றேன் அப்படின்னாங்க, வரலையா இன்னும்? இல்லை ஆண்டி, அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க, வந்துடுவாங்க. ஆண்டி, உங்களுக்கு எந்த ஊர்? எனக்கு இங்கே தான் பக்கத்தில். கடைக்கு போயிருந்தேன், சாமான் எடுத்துகிட்டு வர்றேன். தூக்க முடியல, அதான் வெயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்தேன். அப்படியா? சரி ஆண்டி, நல்லது. அம்மா, யாராவது வீட்டில் இருந்து ஆளை கூப்பிட வேண்டியதானே? அவங்க வந்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல. நீங்களே எவ்வளோத்தையும் தூக்கிட்டு போகணுமா என்ன? ம், இருக்கட்டும்மா, அதான் ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்கேன். ஏதோ வேலையாக இருக்காங்களா, வர்றேன் அப்படின்னாங்க. வந்துடுவாங்க கொஞ்சம் நேரத்தில். அவங்க வந்தோடனே அவங்க கூட போக வேண்டியதான். ம், சரி ஆண்டி. ஆண்டி, இதான் இவங்க தான் எங்கள் அம்மா. வணக்கங்க. ம், வணக்கம் வணக்கம். ஏ வாணி, போகலாமா? இருமா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம். இங்கே வா, புள்ளில் உட்காரலாம் கொஞ்ச நேரம், நல்லா இருக்கும். அம்மா, கொஞ்ச நேரம் உட்காருவோம், வா. இங்கே இடம் இருக்கே. அதான் புல்லில் நிறைய இடம் இருக்குல்ல, இங்கே உட்காருவோம் கொஞ்ச நேரம். அம்மா, இங்கே வாங்க கொஞ்சம் பக்கத்தில். என்னடி இது, பக்கத்தில் கூப்பிட்ற? என்ன ரகசியமாக சொல்ல போகிறேன்? இங்கே யார் இருக்கா சொல்லு. ஆமாம்மா, ரகசியம் தான், பக்கத்தில் வா. ம், சொல்லு. அம்மா, அந்த பொம்பளை உட்காந்துருக்கல, அவன் வச்சிருக்கிற மூட்டையில் கோடிக்கணக்கில் இருக்கான். இப்போ தான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா. ஏதோ ஊரை விட்டு ஓடி வந்துட்டான்னு நினைக்கிறேன். யாரோ கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு. என்ன பண்ணுவோம்? மூட்டை அமைக்கிடுவோமா? என்னது, கோடியா? ஏதோ வீட்டில் இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாம்மா ஃபோனில். ஏதோ பெரிய பீரோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அப்படியே அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கா. அடிப்பாவி, கோடியா? அந்த மூட்டையை பார்த்தா சரியான வீட்டாக இருக்கும் போல் இருக்கு. அதை எப்படி ஆட்டையை போட முடியும்? ஏதோ பவுடர் டப்பாச்சு பண்ணா ஓகே, இதெல்லாம் எப்படி தூக்கிட்டு போக முடியும் நம்மளால்? அதுவும் இல்லாமல் பாரு, மூட்டையை காலு பக்கத்துலேயே வச்சுருக்கா. இப்படி இருந்தால் நம்மளால் எப்படி தூக்க முடியும்? சான்ஸே இல்லை, பார்த்துக்கப்பா. எவ்வளோ நேரம் இங்கேயே உட்காந்துருப்பா? அவளுக்கும் பாத்ரூம்லாம் வரும்ல, நம்ம தானே இங்கே இருக்கோம். மூட்டையோட உள்ள போக முடியும்? எங்கேயாச்சும் வைக்கணும்ல. அப்படிங்கிறியா நீ? சரி, வெயிட் பண்ணுவோம்.